இன்றைய தினத்தின் தலைப்பாக எடுத்துக்கொண்ட தலைப்பு ஹிஸ் வில் அண்ட் ஹிஸ் கிங்டம். அவருடைய சித்தம், அவருடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில். இதை நாம் வார்த்தையிலே பார்க்கும்போது மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்த போது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. செய்யப்படுதல் அது மனுஷிக செயல்பாடாக இருக்கிறதா, தேவனுடைய செயல்பாடாக இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இங்கே சொல்லப்படுகிறது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாய் வர வேண்டும். அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளாய் இருக்கும்போது அவருடைய சித்தம் என்ன பரலோகத்திலே செய்யப்படுகிறதோ அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய ராஜ்யம் இருக்கும்போது அவருடைய சித்தத்தை மாத்திரம்தான் நாம் செய்வதற்கு அங்கே முடியும். இன்றைக்கு பரலோக ராஜ்யம் நமக்குள்ளாய் இருக்கும்போது தான் தேவ சித்தம் அவருடைய வார்த்தையின்படியாக அவருடைய வாழ்க்கையில் செயல்படுத்த நாம் செயல்படும்படியாக ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆனபடினால்தான் தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமாய் நம்மளே இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அவ்வித அர்ப்பணிப்பை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய இன்றைக்கு நம்மை உறுதிப்படுத்துவாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருப்பதாக.